மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவிலில் உள்ள தனியார் பள்ளி மைதானத்தில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பூம்புகார் தொகுதி அதிமுக வேட்பாளர் எஸ் பவுன்ராஜ், சீர்காழி ம. சக்தி, மயிலாடுதுறை பாமக வேட்பாளர் சித்தமல்லி பழனிசாமி ஆகியோரை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதல்வருமான எடப்பாடி பழனிசாமி உரையாற்றினார். அப்போது இந்த ஊர் மாப்பிள்ளை என்று கூறி ஸ்டாலின் வாக்கு கேட்டதை சுட்டிக்காட்டி, இந்த ஊர் மாப்பிள்ளையாக இந்த மாவட்டத்திற்கு என்ன செய்தீர் என்று கேள்வி எழுப்பினார். டெல்டா மாவட்டத்தை பாலைவனமாக்க மீத்தேன், ஈத்தேன் மற்றும் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை போட்டவர்தான் இந்த ஊர் மாப்பிள்ளை ஸ்டாலின் என்று தெரிவித்தார். டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக கொண்டு வந்தது அதிமுக தான் எனவும், இந்த மாவட்டத்தை உருவாக்கி மயிலாடுதுறையில் புதிய பேருந்து நிலையம், ஆட்சியர் அலுவலகம், காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் அமைப்பதற்கு தருமபுரம் ஆதீனத்திடம் இடம் வாங்கி புதிய ஆட்சியர் அலுவலகம் கட்டுவதற்காக 114 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்தது அதிமுக தான் எனவும் அவர் குறிப்பிட்டார். சீர்காழி உப்பனாற்றில் தடுப்பணை கட்டி மக்களை பாதுகாத்தது அதிமுக அரசு எனவும், ஈரான் நாட்டில் சிக்கி தவித்த தமிழக மீனவர்களை மத்திய அரசு பாதுகாப்பாக மீட்டு தமிழகத்திற்கு அழைத்து வந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி கூட்டணி எனவும், பூம்புகார் சட்டப்பேரவை தொகுதி அதிமுக வேட்பாளர் பவுன்ராஜ், சீர்காழி அதிமுக வேட்பாளர் சக்தி ஆகியோருக்கு இரட்டை இலை சின்னத்திலும், மயிலாடுதுறை தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் சித்தமல்லி பழனிசாமிக்கு மாம்பழ சின்னத்திலும் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார்.